ஒரு அரசியல் படம், அரசியல் சினிமா, அரசியல் வாழ்க்கை, நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒர்த்தான ஒரு அரசியல் படம் பார்க்கணும்னு ஆசை. இது வரைக்கும் பார்க்கல. ஆனா இப்ப பார்க்கறேன். படத்துல இல்ல, நிஜத்துல. நிஜத்துல ஹீரோ கிடையாது, நிஜத்துல முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள். நடிக்கல, நிஜமா முதலமைச்சரா இருக்காரு. நிஜத்துல எதிர்கட்சிகளை லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்கன்னு ஆக்ஷன் எடுக்காரு. இது நிஜம், சினிமா கிடையாது. ஆனா எனக்கோ சினிமா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அவர் நிஜமா பண்றாரு, இருந்தாலும் அவரை ஹீரோவா பாக்குற மாதிரி தான் தோணுது. எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் அவர் ஓட்டு போட்ட அத்தனை பேரும் அப்படிதான் பார்ப்பாங்க. நான் எந்த கட்சியும் தாழ்த்தியும் உயர்த்தியும் பேசதான் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோடி கணக்கில் 1 கோடி 2 கோடி 3 கோடி கிடையாது, 5 கோடி 10 கோடி 1000 கோடி கிடையாது, லட்சம் கோடி கணக்கில் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு டிவியில் நியூஸ்ல பாக்குறோம். சாதாரண ஒரு டீ கடைக்கு போனா 10 ரூபாய் டீ, 10 ரூபாய் 12 ரூபாய் டீக்கு நம்ம 10 ரூபா கொடுத்து 2 ரூபா கொடுத்து அன்னைக்கு எவ்வளவு சண்டை போடுறோம். அது டீ குடிச்சாலும் சரி, டீ குடிச்சிட்டு காசு கொடுத்தோம் சரி, 2 பேருக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. ஒரு ரேஷன் கடைக்கு போனா பருப்பு, எண்ணெய், ஜீனி, அரிசி எல்லாம் கொடுக்கும்போது ஏன் எனக்கு ஜீனி மட்டும் குடிக்கலாம், சக்கரை மட்டும் கொடுக்க சண்டை போடுறல. அது சக்கரை மிஞ்சி போனா ஒரு 30 ரூபா வருமா? அதே மாதிரி போற இடத்துல எல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 1000 லட்சம் கோடிக்கு நம்ம எவ்வளவு சண்டை போடுறோம். அப்படிலாம் 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு சண்டை போடுற நாம இன்னைக்கு லட்சம் கோடி அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்கன்னு எவ்வளவு செய்தியில பாக்குறோம். இதை மட்டும் ஏன் நம்ம தட்டி கேட்க மாட்டோம்? ஏன் இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு கண்டும் காணாத போயிட்டே இருக்கோம்? இதெல்லாம் யாரோட பணம்? யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. இதெல்லாம் யார் கேட்கணும்? பப்ளிக் தான் கேட்கணும்.